ஹலோ! நான் கனடா வந்ததுலேருந்து இந்த டிஷ் வாஷர் தான் அதிகமா யூஸ் பண்றேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றதுக்கான ரீசன் என்னோட அத்தை. பிகாஸ் அவங்க அடிக்கடி கேட்பாங்க, "இது நல்லா அழுக்கு போகுமா? எப்படி யூஸ் பண்றது?" என்னன்னு. அவங்கள மாரி நெறைய பேருக்கு இத பத்தி தெரியாம இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஒரு நாள் ஃபுல்லா சேர்ற பாத்திரம் எல்லாமே லோட் பண்ணிடுவேன். சின்ன பாத்திரம் எல்லா மேலயும், பெரிய பாத்திரம் எல்லாமே கீழயும் லோட் பண்ணுவேன். அப்பயும் ரொம்ப பெருசா இருக்க பாத்திரம் எல்லாமே நான் கையில தான் வாஷ் பண்ணிப்பேன். இதுக்கு ஒரு டேப்லெட் மாரி இருக்கும். அத இதில வச்சு லாக் பண்ணிட்டு, டோர் லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஒரு 1 ஹவர் ஓடும். நம்ம நார்மல் வாஷிங் மிஷின் மாரி தான் இதுவுமே. நார்மல் சவுண்ட் தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் சவுண்ட் இருக்காது. இப்ப நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி அழுக்கா போயிருக்கு, என்ன ஏதுன்னு. நல்லாவே கிளீன் ஆயிருந்தது. இது நம்ம எப்படி அடுக்குறோமோ, அத பொறுத்து தான் கிளீன் ஆகும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து அடுக்கியிருந்தோம்னா, நல்லாவே கிளீன் ஆகுது. நல்லா கேப் விட்டு அடுக்கியிருந்தோம்னா, நல்லாவே கிளீன் ஆகும். நம்ம ஊர்லயே இப்ப டிஷ் வாஷர்ஸ்லாம் நெறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இங்க வந்து தான் நான் இத யூஸ் பண்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாரி நெறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம். பாய்.